ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? உண்மை என்பது எல்லா மனுஷர்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டிய அவசியமான ஒரு காரியமாயிருக்கின்றது. எந்த விஷயத்திலும் உண்மை உள்ளவர்கள்தான் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். உலக வாழ்க்கைக்கு அடுத்ததும் பரலோக வாழ்க்கைக்கு அடுத்ததுமான எல்லாவற்றிலும் உண்மை என்கிறது கவனிக்கப்படத்தக்கதாய் இருக்கின்றது. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் அந்த நிறுவனத்திற்கு உண்மை உள்ளவனாய் அந்த மனுஷன் காணப்பட வேண்டி இருக்கின்றது. பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாகவும் நம்முடைய உண்மை நிரூபிக்கப்பட வேண்டியதாய் இருக்கின்றது. சிறிய விஷயங்களில் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால்தான் பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முடியும். இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனை பாருங்கள். அநீதியான உலக பொருளை பற்றி நாம் உண்மையா இல்லாவிட்டால் யார் நம்மை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் என்று. இந்த உலகத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களும் அநீதியானவைகள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. எல்லாம் அநித்தியமானவைகளாகத்தான் இருக்கின்றது. பணமோ பொருளோ செல்வமோ எல்லாமே நித்தியத்துக்குரியவைகள் அல்ல. இப்படிப்பட்ட இந்த உலகம் சார்ந்த காரியங்களிலே நம்முடைய உண்மையை நிரூபிப்போம். பண விஷயத்திலே உண்மை உள்ளவர்களாயிருப்போம். நாம் செய்கின்ற எந்த வேலையிலையும் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய உண்மையை பார்க்கின்ற கர்த்தர் மேலான இடத்திலே நம்மை உட்கார வைப்பார். சிறிய விஷயங்களில் நாம் காண்பிக்கின்ற உண்மை பெரிய விஷயங்களில் நம்மை கொண்டு செல்லும். ஒரு சாதாரணமான விஷயத்தில் நாம் காண்பிக்கின்ற உண்மை நாம் நினைத்து பார்க்காத மேலான இடத்தில் நம்மை உட்கார வைக்கும். அதிக முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயத்தில் நாம் காண்பிக்கக்கூடிய உண்மை அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். ஆகவே வாழ்க்கை முழுவதும் உண்மையுள்ளவர்களாயிருப்போம். ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிற எல்லா இடத்திலும் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா காரியங்களிலும் மன உண்மையோடு வாழ்வோம். குறைவுகள் வாழ்க்கையில வரலாம், அதற்காக உண்மையில்லாதவர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. கஷ்டங்கள் வாழ்க்கையில வரலாம், அதே நேரத்திலே உண்மையற்ற நிலைக்கு நம்முடைய கைகள் நீட்டப்படக்கூடாது. நமக்கு பிறர் தீமை செய்யலாம், அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாமும் தீமை செய்யும்படி உண்மையற்ற நிலைக்கு போய்விடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே நம்முடைய உண்மையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளுவோமானால் நம்முடைய உண்மையை காண்கிற கர்த்தர் மேலான இடத்தில் நம்மை வைத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையிலே எங்கள் வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். மேலான ஆசீர்வாதங்களுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குகின்ற இந்த காரியத்திலே நாங்கள் கவனமாயிருக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.